எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்றைக்குள்ள வீடியோவில் குட் வைப்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட கேஸ்டர் ஆயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ்டர் ஆயிலை நம்ம டைரெக்டாகவும் நம்மளோட ஸ்கேல்பில் ஹேரில் எல்லாமே அப்ளை செஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஆயில் கூட மிக்ஸ் செஞ்சோம் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கோகோனட் ஆயில், செம்பருத்தி ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் யூஸ் செய்கிற நேரம் இதுவும் சேர்த்தே யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். கேஸ்டர் ஆயிலெல்லாம் நார்மலான ஆயிலை விட ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். குட் வைப்ஸ் பிராண்டோட இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஒரிஜினல் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல் ஆயில். ஓகேவா? கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் இது மாதிரி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சுத்திகரித்து தருவாங்க இது மாதிரி. ஓகேவா? ஆனால் இதில் பலன் எது அதிகமாக கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ரைஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோடது 100 ml 235 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரிஜினல் ஆனது 100 ml 60 rupees, 60 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். லோக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஐப்ரோவில் ஹேர் திக்காக இல்லை அப்படின்னா கேஸ்டர் ஆயிலை உங்களோட ஐப்ரோவில் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை செஞ்சுட்டு தூங்குங்க. டெய்லி இதே மாதிரி செஞ்சுட்டே இருங்க. ஐப்ரோ மட்டும் இல்லை, ஐ லேஷஸில் உள்ள ஹேரும் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். திக்காக வளரவும் செய்யும், க்ரோத்தும் ஆகும். செகண்ட் டிப்ஸு, உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா 2-3 drops ஆயில் எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க. இந்த ஃபிங்கரோட டிப்ஸ் வச்சு தான் மசாஜ் செய்யணும். மார்னிங்கில் நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, இல்லை ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சாலும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் திக்காக நல்ல ஒரு ஹேராக வளரும். 6 months எல்லாம் ஆகிற நேரம் உங்களோட ஹேர் க்ரோத் இருக்கிறது உங்களுக்கு விசிபிளாக பார்க்க முடியும். குட்டி குட்டி ஹேர் எல்லாம் வந்திருக்கும். ஓகேவா? ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.